ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் எந்திரிக்கிறது நினச்சாவே ரொம்ப டயர்டாகிடுது. ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே சோம்பலாக தான் எந்திரிக்க முடியுது. தொண்டை கொஞ்சம் கட்டியிருக்கு, கரக்கரன்னு இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேசுகிறது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். அப்படியே லைட்டாக எந்திரிச்சிட்டு கையை பார்த்துட்டு எந்திரிச்சிட்டு அப்படியே போயிட்டு பீரோக்குள்ளார போய் துணி எடுத்துகிட்டு வந்தேன். வந்துட்டு இன்றைக்கி என்ன இந்த ஷார்ட்ஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு ஷார்ட்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கலரில் ஒரு டிஷர்ட் இருந்துச்சு. அந்த டிஷர்ட் எடுத்து போட்டாச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு, ஃபிட்டிங்காக தான் இருந்துச்சு. சரி, ஓகே. அப்படியே கிச்சனுக்கு போவோம். கிச்சனுக்கு வந்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி தண்ணி எடுத்து வைக்கலான்ட்டு தண்ணி தேடி தண்ணி எடுத்து வச்சாச்சு. பட்டு அந்த குண்டாவை நான் தேடுறதுக்குள்ளார ஒரு வழி ஆகிட்டேன். குண்டாவை எடுத்து வச்சுட்டு தண்ணி எடுத்து ஊற்றணும். ஊற்றியாச்சு. தண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், சூடாக இருக்கும். ஸோ லைட்டாக ஹீட் பண்ணுங்க, போதும். பார்த்தீங்களா எந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குதுன்னு? அப்படியே எடுத்து சொம்பில் ஆல்ரெடி தண்ணி இருக்குல்ல, அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இந்த சுடுதண்ணி காலையில் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாத்ரூம் நல்லா ஃப்ரீயாக போகும். உடம்புல எல்லா ஆர்கனும் நல்லா வேலை செய்யும். சூப்பராக இருக்கும். குடிக்கிறப்ப செம்ம சூடாக இருந்துச்சு அப்பா. அதனால தான் மூஞ்சி அப்படி சொல்லித்தேன். நல்லா இருந்துச்சு. அப்பயுமே தண்ணி என்னால் ஃபுல்லாக குடிக்க முடியல. கொஞ்சம் லைட்டாக வச்சுருந்தேன், வச்சுட்டு தான் குடித்தேன். ஃபுல்லாகவும் என்னால் குடிக்க முடியல. குடித்தோன்னையுமே பாத்ரூம் கிளம்பியாச்சு. பாத்ரூம் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உள்ளார செல்லை எல்லாம் நோண்டவே இல்லை, ஃப்ரீயாக போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே போயிட்டு அங்கே வாஷ் பேஷனில் போய் ஃபேஸை கழுவணும். கொஞ்ச நேரம் நல்லா ஃபேஸை கழுவிட்டு ஓகே, அடுத்து எக்ஸசைஸ்க்கு தயாராகணும்ல, அதனால் ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு அங்கேயே பக்கத்தில் எப்பயுமே துண்டு இருக்கும். அந்த துண்டை பார்த்துட்டு அந்த துண்டை எடுத்தாச்சு. எடுத்து நல்லா ஃபேஸை தொடச்சிட்டு கேமராவை பார்த்து எப்படி இருக்குது ஃபேஸு, ஏதாச்சும் பிம்பிள்ஸ்க்கு இது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போய் ஷூ எடுத்து போட்டாச்சு. ஷூ 2 கால்லையுமே ஷூவை போட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வெளியே கேட்டு திறந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு தயாராக, வாக்கிங்க்கு தயாராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதான், வாக்கிங் ஓட ஆரம்பித்தாச்சு. இப்போ ஓடுனா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம், அதிகபட்சமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் ஓடியிருப்பேன். ஓடிட்டு வந்தாச்சு. 2 கிலோமீட்டர்னாலும் கொஞ்சம் கஸ் எழும்பும், உடம்பு டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முடித்ததுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நல்லா முடிஞ்சிச்சு. அடுத்து எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே எக்ஸசைஸ் செய்கிறப்ப உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். கழட்டவே முடியல அந்த பனியில். ஏன்டா போட்டேன்னு ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இருக்கும் அந்த டிஷர்ட் போட்டு, மறுபடியும் இப்போ தான் போடுறேன். அப்படியே லைட்டாக ரிலாக்ஸாக கையை காலெல்லாம் ஆட்டிட்டு தலையெல்லாம் ஆட்டிட்டு அப்படியே கையை சுற்றி சுற்றி எக்ஸசைஸ் பண்ணணும். நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ரீயாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் எக்ஸசைஸ்க்கு. அப்படியே போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கையை முடிச்சுட்டு, கைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் பைக்கில் போகிறப்போ ஒரு டைம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 6 மந்த் இருக்கும். அப்போலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்டு ஷோல்டர்கிட்ட வலி இருக்குது. இருந்தாலுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்பயுமே எக்ஸசைஸ் செஞ்சுருவேன். அதனால தான் கொஞ்சம் மூஞ்சி அப்படி இப்படி போகும். செய்கிறப்பெல்லாம் வலிக்கும் எனக்கு, எக்ஸசைஸ் செய்கிறப்பெல்லாம். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு செஞ்சுருவேன். அப்படியே காலெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். வார்ம் அப் மாதிரி தான், எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணிடணும்.
கால் விரல் கை விரல் கட்டை விரல் எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸசைஸ் செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கும். நைட்டு 10 மணி வரைக்கும் தூங்குற வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். எந்த ஒரு டயர்டும் இருக்காது. நீங்கள் ஒர்க்கை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி செய்யலாம். இடையில டயர்டு அடிச்சுட்டு டீ சாப்பிட்ணுன்னு தோணாது. இந்த மாதிரிலாம் தோணாது. இப்படி ஒரு புஷ்அப்ஸ் ஒரு 20 நல்லா அமுக்கி போட்டு மெயினாக பார்த்திங்கன்னா தண்டால் எடுப்பேன். இதெல்லாம் முடிஞ்சுன்னா தண்டால் எடுத்தோம்னா கம்பல்சரி பெட்ரு தான். இப்போ இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தண்டால் தான் எடுத்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடுப்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வயிறு தொப்பை பாருங்கள் எத்த சோடு தெரியுதுன்னு. இதெல்லாம் கம்மி பண்ணணுன்ட்டு தான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்குறேன். தண்டால் உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுங்க. நான் எப்படி பார்த்தாலும் 25 எடுத்திருப்பேன். வீடியோக்கப்புறம் அவ்வளோதான், பாதியிலேயே கட் பண்ணியாச்சு. அப்புறம் உடம்புக்கு வந்து யோகாவும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். தண்டால் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக யோகா பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இது வந்து சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 யோகாசனம் இருக்குது. எல்லாமே ஒட்டுக்கா இருக்கும். அதனால இதை பண்ணிட்டிங்கனாவே உங்களுக்கு யோகா தெரியுதோ தெரியலையோ இதை பண்ணிங்கனாவே உங்களுக்கு யோகாசனம் பண்ண மாதிரி தான். அதான் 24 யோகா இருக்கும். சக்கராசனம் எல்லாமே வரும். இதில் உங்களுக்கு ஒன்று விடாமல் எல்லாமே வரும். இதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி. பத்மாசனத்தில் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி ரொம்ப நுரையீரலுக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு லங்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஏர் போய் வரப்போ காலையில் நீங்கள் இதை பண்ணுறப்ப அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ரொட்டீனாக வாழ்க்கையில் பண்ணி பாருங்கள். டெய்லியும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும். எந்த டென்ஷனும் ஆகாது. ஏதாச்சும் டென்ஷன் பண்ணால் கூட டென்ஷன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.